Continuation of derivatives exercise 6.2 பார்க்குறோம். 9th sum. Prove that y equal to 4 sin theta divided by 2 plus cos theta minus theta is an increasing function of theta in 0 pi by 2. First y எழுதிக்கலாம். Y equal to 4 sin theta divided by 2 plus cos theta. இப்போ dy by dx, dy by d theta. இந்த theta இருக்கனால with respect to theta equal to இந்த 4 sin theta divided by 2 plus cos theta வை o dash equal to v u dash minus u v dash divided by v square. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து vங்கிறது v equal to 2 plus cos theta, v dashங்கிறது 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணனா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும், ப்ளஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா இருக்கும். அதே மாதிரி யூங்கிறது 4 sin theta, u equal to 4 sin theta, u dash equal to sin thetaவை with respect to தீட்டாவில் பண்ணும்போது 4 cos theta ஆகிடும். இதை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார்முலா விங்கிறது இந்த இடத்துல 2 plus cos theta into u dash, u dashங்கிறது 4 cos theta மைனஸ் யூங்கிறது இந்த இடத்துல 4 sin theta இன்ட்டு v dash, v dashங்கிறது என்னென்னா மைனஸ் sin theta divided by 2 plus cos theta whole square, v squareங்கிறது 2 plus cos theta whole square. அப்புறம் இங்கே மைனஸ் தீட்டா இருக்குது, மைனஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் பண்ணான்னா 1 வரும். அதாவது d by d theta ஆஃப் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு dy by d theta equal to இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 4 cos theta 8 cos theta ப்ளஸ் 4 cos square theta, இல்லை cos theta into cos theta cos square theta, அப்புறம் ப்ளஸ் 4 into 4 மைனஸ்க்கு மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 4 sin square theta, sin thetaவும் மல்டிப்ளை பண்ணனா sin square theta ஆகிடும். அப்புறம் டிவைடட் பை 2 plus cos square, 2 plus cos theta whole square. இங்கே வந்து மைனஸ் 1 அப்படியே இருக்குது. இப்போ வந்து dy by d theta equal to 8 cos theta ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்குமே காமனாக 4 வெளில எடுத்துடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா cos square theta ப்ளஸ் sin square theta divided by 2 plus cos theta whole square மைனஸ் 1 அப்படியே இருக்குது. இப்போ வந்து ஃபார்முலா தெரியும், sin square theta ப்ளஸ் cos square theta equal to 1. ஸோ இங்கே 4 into 1 இது. ஓகே, 8 cos theta ப்ளஸ் 4 into 1. அப்புறம் இந்த இது நம்ம வந்து இந்த எல்சிஎம் எடுத்துக்கலாம். மைனஸ் 1க்கு மைனஸ்க்கு 1க்கு எடுத்துனோன்னா இது வந்து 2, இது இந்த பக்கம் கிராஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ்க்குலாம் மைனஸ் சைன் இங்கே போட்டிருக்கேன், இது இங்கே போயிடும், கிராஸ் ஆகிடும். எல்சிஎம் எடுத்துட்டோம், 2 plus cos theta whole square. இது dy by d theta equal to இப்போ என்ன இருக்குன்னா 8 cos theta plus 4. இங்கே 2 plus cos theta whole square என்ன ஃபார்முலானா 2 ஸ்கொயர், அதாவது a plus b whole square ஃபார்மெட்டில் என்ன வரும்னா 2 plus cos theta whole square equal to 4 a square plus 2ab, 2 into 2 4 cos theta plus cos theta square, cos theta square வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம். இந்த இது என்னென்னா 4 plus 4 cos theta plus cos square theta divided by 2 plus cos theta whole square. இப்போ dy by d theta equal to 8 cos theta plus 4
இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும், இங்கே -4 ஆகிடும். இந்த மைனஸ் ஆகிடுது மல்டிப்ளை பண்ணனா -4 cos θ, இந்த மைனஸ்லேருந்து இதை மைனஸ் ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் ஆகிடும். மைனஸ் cos ஸ்கொயர் θ, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டிவைடட் பை 2 + cos θ ஹோல் ஸ்கொயர். என்னென்னா இந்த இடத்துல இந்த +4ம் -4ம் கேன்சல் ஆகிடும். அப்புறம் 8 cos θலேருந்து 4 cos θ போனால் பேலன்ஸ் 4 cos θ இருக்கும். மைனஸ் cos ஸ்கொயர் θ டிவைடட் பை 2 + cos θ ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம cos θவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா cos θ, அதாவது cos θ நம்ம வெளில எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே போட வேண்டாம், இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன். cos θவை வெளியில் எடுத்துட்டோன்னா cos θ இன்ட்டு 4 மைனஸ் cos θ டிவைடட் பை 2 + cos θ ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அதாவது இது வந்து என்னென்னா dy/dx, இது வந்து dy/dx. அதாவது இந்த 4 cos θக்கும் -cos ஸ்கொயர் θக்கும் காமனாக cos θ இருக்குது. அதாவது இந்த cos θ நம்ம வெளியில் எடுத்துடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4 இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு cos θ நம்ம எடுத்துட்டோம் cos ஸ்கொயர்லேருந்து, பேலன்ஸ் cos θ ஒன்று போட்டிருக்கோம் டிவைடட் பை 2 + cos θ ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம நான் இது போடுறேன், ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட் போடுறேன். இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ட்ரிகனாமெட்ரியில் வரும். அதாவது குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். போன எக்ஸசைஸில் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்னென்னா சைனு, காசு, tan, சீக்கண்ட் எல்லா ரேஷியோஸும் பாசிட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட், அதாவது இது வந்து 0, இது வந்து π/2, π/2னா 90 டிகிரி, இது வந்து 180னா π, இது வந்து 3/2, 3/2னா என்னென்னா 270. ஓகே, இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எப்போதுமே எல்லாமே இதுக்கு என்ன இன்னொரு ஃபார்முலா சொல்லுவோம், ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னா ஆல் எல்லா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ரேஷியோஸ் எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் எஸ்னா சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசைன், சைனும் கொசைனும் அதில் பாசிட்டிவ், சைனும் கொசைனும் பாசிட்டிவ். அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டு, அது ரெண்டும் பாசிட்டிவ், டேனும் காட்டும் பாசிட்டிவ். அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து சினா காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ இந்த மாதிரி இந்த இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வர ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் θ இன் 0 to π/2 இன்டர்வலில் அது இன்க்ரீசிங் ஆகுது θ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வல் என்னென்னா 0 to π/2, இன்டர்வல் θ பிலாங்ஸ் டு 0 to π/2. அதாவது இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா 0வும் இருக்கும் π/2வும் சேர்ந்து இருக்கும். ஓப்பன் ப்ராக்கெட்னா 0க்கு அடுத்தது தான் இருக்கும், π/2க்கு முன்னாடி இருக்கும், அதுதான் வந்து ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நமக்கு இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்னு சொல்லியிருக்காங்க. 0வும் ஆட் பண்ணிக்கணும், π/2வும் ஆட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் இதில் வந்து f'(x)ல் வந்து dθவில் வந்து f'(d) = 0 நம்ம எப்போதுமே ஃபங்க்ஷனில் வச்சுப்போம். இப்போ நமக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுனா தான், பாசிட்டிவ் greater than equal to 0 இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து greater than or equal to 0 இருந்ததுன்னா அது வந்து என்னென்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல cos θ இருக்கு இல்லையா, cos θக்கு நம்ம என்ன பண்ணோம், இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் எப்படின்னா ஆல் எல்லாமே அதில் பாசிட்டிவ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் சைனு, காசு, டேனு, கோசிங் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ காசும் பாசிட்டிவ், அப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். cos θ பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, cos θ இஸ் பாசிட்டிவ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். அப்புறம் வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து cos θ இந்த இன்டர்வல் என்ன 0 to π/2 சொல்லியிருக்காங்க. 0 to π/2 cos 0 என்னென்னா 1, cos 90 என்ன 0. ஓகே, அப்போ வந்து
cos thetaங்கிறது வந்து greater than or equal to 0 இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் ஆக்சுவலாக, அதாவது பாசிட்டிவ் தான் greater than 0ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ஏதாவது வந்து 0 to π/2 கொடுக்கும்போது greater than 0வாகவும் இருக்குது. 90 போடும்போது greater than 0வாக இருக்குது. 1ன்னு வரும்போது greater than 0வாகவும் இருக்குது. 90 வரும்போது ஈக்குவலாகவும் இருக்குது. அதனால் வந்து காஸ் தீட்டாங்கிறது இந்த இடத்துல பாசிட்டிவ், greater than or equal to 0. அடுத்தது வந்து தனியாக 4 - cos theta எழுதிக்கலாம். இப்போ வந்து காஸ் தீட்டாக்கு வந்து ஒரு 0 to π/2னா என்ன, 0லேருந்து 90 டிகிரி, அதுக்குள்ளே என்ன ஒரு இது எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஒரு 60 டிகிரி எடுத்துக்கலாம். அப்போ 4 - cos 60. cos 60ங்கிறது என்னென்னா ஆஃப். 4 - half என்ன, 3.5. 3.5ங்கிறது பாசிட்டிவ், greater than 0. ஸோ இந்த இடத்துல இது greater than 0. 4 - cos thetaங்கிறது greater than 0. அடுத்தது வந்து கீழே வந்து 2 + cos theta ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஆல்ரெடி வந்து நமக்கு ஹோல் ஸ்கொயர்னு வந்தாலே வந்து என்னென்னா அது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அது வந்து ப்ளஸில் தான் காமிக்கும், ஏன்னா ஸ்கொயரு. ஸோ இதுவும் வந்து greater than 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸோ cos theta into 4 - cos theta divided by 2 + cos theta whole square is an increasing function. Greater than or equal to 0 na increasing function. Increasing function. இந்த இன்டர்வல் என்ன இன்டர்வல்னா 0 to π/2. 10th sum, prove that the logarithmic function is strictly increasing in 0 infinity. இப்போ logarithmic functionனா log x அர்த்தம். ஸோ f of x equal to log x. f dash of xங்கிறது dy by dx. f dash of xங்கிறது எப்போதும் equal to dy by dx. அதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுறோம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கின் ஒரு நம்பர் லைன் போடுறேன். இதில் வந்து இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து இன்ஃபினிட்டி. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 0 இன்ஃபினிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே 0 போட்டுக்கலாம். ஓகே, 0லேருந்து இன்ஃபினிட்டி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இது இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, 0லேருந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாலும் இங்கே 0 போட்டுக்கிறோம், இங்கே இன்ஃபினிட்டி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த நடுவில் வந்து 0க்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர் 2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து f dash of 1 equal to 1/1 என்ன, greater than 0. அதாவது 1/1 1. அதை f dash of 2 போடுறோம். 2ன்னு போடும்போது என்ன வரும், 2/1. இதுவும் greater than 0. ஸோ எந்த நம்பர் எடுத்தனாலும் வந்து greater than 0 வருது, பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து, ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் strictly increasing in 0 infinity. 11th sum, prove that the function f given by f of x equal to x square minus x plus 1 is neither strictly increasing nor strictly decreasing on -1 1. இப்போ நம்ம f of x எழுதிக்கலாம். முதல்ல x square minus x plus 1. f dash of x equal to x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும், மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். இப்போ வந்து என்னென்னா 2x minus 1, அதாவது f dash of x equal to 0ன்னு வரும்போது 2x minus 1 equal to 0. அப்போ 2x equal to -1 இந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். எக்ஸுங்கிறது ஆஃப். இப்போ நம்பர் லைன் போடுறோம். இதில் வந்து இன்டர்வல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -1லேருந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1லேருந்து 1 வச்சுருக்கோம். இங்கே வந்து நடுவில் எக்ஸுங்கிறது ஆஃப். அதாவது இப்போ வந்து இதுலேருந்து இது ஒரு இன்டர்வல், அப்புறம் ஆஃப்லேருந்து 1, -1லேருந்து ஆஃப் இன்டர்வல், ஆஃப்லேருந்து 1 இன்டர்வல். இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ இந்த ஆஃபுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம் f dash of xல. அப்படி கொடுக்கும்போது இப்போ என்னென்னா f dash of x equal to 2x minus 1. இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆஃபுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 0 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தோன்னா f dash of 0 equal to 2 into 0 minus 1 equal to -1. -1 is less than 0. ஓகே, இந்த இடம் மைனஸ். அடுத்தது வந்து -1லேருந்து ஆஃப் வந்து மைனஸ், ஆஃப்லேருந்து 1 கொடுக்கலாம். ஆஃப்லேருந்து 1 வந்து என்ன கொடுக்கலாம்னா, ஆஃப்ங்கிறது 0.5, 0.75, அதாவது 0.50. இது வந்து 0.75 கொடுக்கலாம், முக்கால்.
0.5 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. f dash of 0.75 equal to 2 into xக்கு பதிலாக 0.75 கொடுக்குறோம் minus 1 equal to 2 into 0.75 வந்து 1.5 அதாவது 75 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணினோன்னா 150 வரும். இதில் வந்து பாயிண்ட் இங்கே இருக்குது, ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி குத்திக்கிறோம். 1.5 minus 1 equal to 1.5லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 0.5 வரும். 0.5ங்கிறது வந்து பாசிட்டிவ், ஸோ கிரேட்டர் தேன் 0. ஓகே, இந்த இடத்துல பாசிட்டிவ் வருது. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் நெய்தர்னு கொடுத்துருக்காங்க. -1லேருந்து 1க்குள்ளே. இப்போ வந்து என்னென்னா ஒரு நம்பர் லைனில் வந்து -1 இருக்கும்போது ஆஃப் இங்கே போட்டிருக்கோம் இருக்கும்போது இது எல்லாமே ப்ளஸ்ன்னு இருக்கணும். ஏன்னா -1லேருந்து 1 தான் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க மொத்தமே. இல்லைன்னா வந்து என்ன எப்படி இருக்குன்னா மைனஸ்ன்னு இருக்கணும். -1லேருந்து இது வந்து மொத்தமாகவே மைனஸில் இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா ஒன்று பாசிட்டிவ்லேயே இருக்கணும், இல்லை நெகட்டிவ்லேயே இருக்கணும். ஏன்னா -1லேருந்து 1 இன்டர்வல் மொத்தமாக கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 இருக்குது, மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் is strictly neither strictly increasing nor strictly decreasing on -1 1.